இசை உலகின் மன்னன் மைக்கேல் ஜாக்சன் ஒரு கனவு கண்டார். என்னன்னா, 150 வருடம் வாழணும். ஆனா மனிதன் எவ்வளவு திட்டமிட்டாலும் நடப்பது இறைவன் தீர்மானித்ததுதான். தனக்காக 12 டாக்டர்களை வீட்டிலேயே வைத்தார். தலைமுடி முதல் நகம் வரை தினமும் பரிசோதனை. சாப்பாடு கூட லாப் டெஸ்ட் பாஸ் ஆயிட்டா தான் வாய்க்குள் போகும். படுக்கை அறையில் ஸ்பெஷல் ஆக்சிஜன் வசதி. உடல் உறுப்புகளை தானம் செய்ய தயாரான நபர்கள். ஆனா இறைவன் குரானில் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாயிருக்கின்றான். அப்படி பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருந்தவரே ஜூன் 25, 2009 50 வயசுல இதயம் நின்றுவிட்டது. ஹதீஸ்ல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரண தூதன் வரும்போது அவன் ஒரு நொடியும் முந்தவோ பிந்தவோ முடியாது. அவரோட மரணமே உலகம் முழுக்க கண்ட கடைசி நிகழ்ச்சியானது. இறைவன் குரானில் சொல்கிறார், அந்த நாளில் யாரும் யாருக்காக உதவி செய்ய முடியாது. மைக்கேல் ஜாக்சன் மரணத்துக்கு சவால் விட்டார். ஆனா மரணமே அவருக்கு சவால் விட்டது. நம்ம உயிரே கூட நமக்கு சொந்தமில்லை. அது இறைவன் கொடுத்த அமானிதம். பணம் இருந்தால் மட்டும் பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரர்களால் மரணத்தை வெல்ல முடியாது. உண்மையான செல்வம் என்பது போதுமென்ற மனமே ஆகும் என்பது நபிகள் நாயகம் அவர்களின் ஒரு பொன்மொழியாகும். ஆதலால் நாம வாழும் காலம் குறைவுதான். நல்ல அமல்கள், பிறருக்கு நன்மை, இதுவே நம்மோட உண்மையான முதலீடு. ஏனெனில் இறைவன் சொல்கிறார், இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையும் அன்றி வேறொன்றும் இல்லை. நிலையாக வாழ்வதற்கான இல்லம் மறுமை இல்லம்தான். திருக்குரான் அத்தியாயம் 29 வசனம் 64.